இந்த பொம்மையை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த பொம்மையை ஒரு கிளாஸ் பாக்ஸ்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் சும்மா இல்லை, டச் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வார்னிங்கோட இருக்குது. ஏன்னா இந்த டால்னால் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ரொம்பவே பயமாக இருக்கும். ஒரு வீட்டில் இருந்த இந்த டால் நைட் தூங்கும்போது ஒரு இடத்துலையும் மறுபடியும் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இன்னொரு இடத்துலையும் இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்ட உடனே படம் மாதிரி தெரியும், ஆனால் இது ஒரு ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த அனபல் ஸ்டோரியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கடைசியில் சொல்ல போகிற இன்சிடெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பயத்தை உண்டாக்கும். 1970s அமெரிக்காவில் டோனான்னு ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் இருந்திருக்கா. அவளோட பர்த்டேக்கு அவளோட அம்மா ஒரு ராஜடி ஆன் டாலை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டால் தான் லேட்டராக ஃபேமஸ் ஆன அனபல் டால். இனிஷியலி எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. டோனா அண்ட் அவளோட ரூம்மேட் ஆங்கி 2 பேரும் இந்த டாலை ரூமில் டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்க 2 பேருக்கும் சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னன்னா, மார்னிங் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த டால் எங்கே இருக்குமோ திருப்பி வீட்டுக்கு வரும்போது அதே இடத்துல இருக்காதான். பெட்டில் வச்ச டால் சோஃபா மேலேயும், சோஃபா மேலே வச்ச டால் ரூமோட கார்னர்லேயும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு நாள் வீட்டில் சின்ன சின்ன பேப்பர் நோட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் ஹெல்ப் மீன்னு எழுதியிருந்துச்சான். இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அந்த டைப் பேப்பர் இவங்க 2 பேருமே யூஸ் பண்ணதே இல்லையாம். இதை பார்த்து 2 பேருக்கும் ரொம்பவே பயம் வந்துருச்சு. ஒரு நாள் அவங்க வெளியே போயிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அந்த டால் அவங்களோட பெட் மேலே உட்காந்துருந்துருக்கு. இம்மீடியட்டாக அவங்க 2 பேருமே பேரநார்மல் எக்ஸ்பர்ட்டை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்பிரிட் இந்த டால் கிட்ட அட்டாச் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பிரிட்டோட பேர் அனபல் ஹிகின்ஸ்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பொண்ணு. அவளோட ஸ்பிரிட் தான் இந்த டால்குள்ளே இருக்குன்னு அந்த எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவங்க 2 பேரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான பேரநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லப்படுற எட் வாரன் அண்ட் லொரேனை காண்டாக்ட் பண்ணுறாங்க. வாரன் கப்புள்ஸ் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இந்த டால் ரொம்பவே டேஞ்சரஸ்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அனபல் டாலை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த டாலை காரில் எடுத்துகிட்டு போகும்போதே ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. கார் பிரேக் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, இன்ஜின் சடனாக ஸ்டாப் ஆகியிருக்கு. ஃபைனலி அது எப்படியோ அந்த டாலை வாரன் ஆக்கல்ட் மியூசியமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த மியூசியமில் இதுக்குன்னே செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷலான கிளாஸ் பாக்ஸ்குள்ளே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அது மேலே டூ நாட் ஓப்பன்னு எழுதி வச்சாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டாலை பார்க்க பல பேர் அந்த மியூசியமுக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாமே சொல்கிறது என்னென்னா, டாலோட ஐஸ் நம்மளை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் அந்த ரூம்குள்ளே போன உடனே ஹெவியான ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு என்ன தோணுது? அனபல் டால் நிஜமாவே ஹாண்டடா, இல்லை இது வெறும் கட்டுக்கதையா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you in the next video. நன்றி, வணக்கம்.